Hello friends, welcome to Papa's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான கோதுமை பரோட்டா. நம்ம ஆல்ரெடி மைதா யூஸ் பண்ணி பரோட்டா செஞ்சிருந்தோம். அது கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரியே ரொம்பவே சிம்பிளா ரொம்ப சூப்பரா இந்த கோதுமை பரோட்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி கப்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மாவு செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்ப்ரே ஆகாத நல்ல மாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆசீர்வாத் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணீர் ஊற்றிட்டாதீங்க. ஸோ கொஞ்சமாக ஊற்றி நார்மலாக நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோ ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. பரோட்டாவுக்கு மாவு வந்து ரொம்ப நேரம் பிசைஞ்சாதான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சூப்பரான ட்ரிக் வந்து இதுதான். உரல் இருக்கு இல்லையா, எல்லார் வீட்லையுமே இருக்கும் இஞ்சி பூண்டு நக்கிறதுக்கு. ஸோ அந்த உரல் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக மாவு வந்து கிடச்சிடும். நீங்கள் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கைகளால் மாவு பிசைஞ்சா எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்குமோ அதே அளவுக்கு இது 2 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணாவே போதும், கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக ஆனது பிறகு நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் மாவு அப்படியே மூடி வச்சிடலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது விடுங்க. அப்போ தான் வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவே கிடைக்கும் பரோட்டா. இப்போ 2 மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் நார்மலாக சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கு இல்லையா, நான் அதில் தான் செய்கிறேன். அல்லது நீங்கள் வந்து அடுப்பு மேடை மேலே செய்யணும், பெருசாக செய்யணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன பால் எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி எடுத்துடலாம். சப்பாத்தி அளவுக்கு எடுக்கக்கூடாது, ரொம்ப நல்லா மெல்லிசாக எடுத்துருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு மெலிசா உருட்டி எடுத்திருக்கேன். மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு பரோட்டா வந்து லேயரா கிடைக்கும், ஒன்னோட ஒன்று ஒட்டாம. ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சமா மடிச்சு எடுத்துட்டு வந்துருங்க. இது மைதா அளவுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இழுத்து கொடுக்காது. கோதுமை மாவு இப்படி தான் கிடைக்கும். ஆனால் ரொம்ப சாப்பிட சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி இழுத்துட்டு வாங்க. இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் செய்யலாம். அது வந்து இதுக்கு அடுத்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசா பாருங்க. இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இதே மாதிரியே எண்டு வரைக்கும் மடிச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கார்னர்லேருந்து ரவுண்ட் பண்ணிட்டு வாங்க. மாவு வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டிருச்சு அப்படின்னா பரோட்டா வந்து லேயராக கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து நீங்கள் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்சால் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோ கிட்டத்தட்ட பரோட்டாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. இனி போட்டு எடுக்கிறது மட்டும்தான். இதை வந்து உரமா வச்சிடலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் நீங்கள் பரோட்டாவுக்கு ரொம்ப மெல்லிசாக நான் உருட்டி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு கத்தி வச்சு நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஆல்ரெடி மைதாவில் செஞ்ச பரோட்டாவுக்கு இது மாதிரி தான் செஞ்சுருந்தோம். நிறைய பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க. ஸோ அதே மெத்தட் தான். கத்தி வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுட்டோம் அப்படின்னா அது தன்னால லேயராக உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் கோடு போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பட்டர் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் ஆயில் அப்ளை பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணி காட்டுறேன். பட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக எடுத்து விட்டிங்கன்னா எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துக்கிறோம். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் நிறையா இருக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் செய்யாமலே இருந்துடலாம். ஏன்னா ஆயில் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்கல அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு சப்பாத்தி மாதிரி தான் கிடைக்கும். ஸோ பரோட்டா மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துருங்க. ஒன்று சேர்த்துட்டு லேசாக கை வச்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இழுத்து பாருங்க. மைதா அளவுக்கு ரொம்ப நீளமாக வராது. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இழுத்துட்டு இதையும் வந்து அது மாதிரி ரோல் பண்ணிடுங்க. இடையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ இடையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதையும் வந்து இதே மாதிரி சுற்றி எடுத்துடலாம். ஸோ இதுவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம 2 விதமாக செஞ்சுட்டோம். லேசாக கைகளாலேயே வந்து ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் அமைக்கலாம். சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டினீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறோம். கேர்ஃபுல்லாக பாருங்கள். இல்லைன்னா மேலாக மெல்லிசாக வச்சு நீங்கள் உருட்டி கூட எடுக்கலாம். அல்லது கைகளாலேயே நீங்கள் ப்ரெஸ் கொடுத்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு லேசாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பரோட்டா பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப சிம்மில் வச்சு இதை எப்படி 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். இது கோதுமை அப்படிங்கிறனால சட்டுன்னு உள்ளுக்குள்ள வெந்துடாது. ஸோ அந்த மாதிரி வெந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு பிரட்டி போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு செவந்து வந்திருக்கும். செவந்ததும் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ட்ரை ஆயிரும். அப்ளை பண்ணிவிட்டு கீழேயும் அதே மாதிரி ஒரு நிமிஷம் அல்லது 1.5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இருந்ததும் 2 பக்கமும் ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதை வந்து மைதா சப்பாத்தி மாதிரி ரொம்பலாம் நீங்கள் கை வச்சு அடிக்க முடியாது. லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு லேயராக உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ஸோ நம்ம கோதுமை பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பரான சிக்கன் சால்னா தான் செஞ்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி அதோட ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. பரோட்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மைதா யூஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும் கிடையாது. ரொம்பவே ஹெல்த்தியாக கூட இந்த கோதுமை பரோட்டா சாப்பிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.